2009 நாம் தமிழர் இயக்கம் தொடங்கிய கொடி வேற, அதில் இருந்த புலியோடைய லட்சணை வேற. புலிக்கொடி என்பது உங்களுடையது கிடையாது, அது உண்மையில் தமிழர்களுடைய கொடி. அதை நீங்க வரவேற்கணும்ல. நீங்க வந்து புலிக்கொடியை தாங்கி இன்னொரு கட்சி உருவாறதை நீங்க வரவேற்கணும். என்ன உங்களை தான் காப்பி அடிச்சேன். நீங்க வேல்முருகன் கிட்ட இருந்து அரசியல் காப்பி அடிச்ச ஒரு நபர் தான் சீமான். சீமானின் அரசியல் வாழ்வியல் எங்க தொடங்குன்னு பார்த்தீங்கன்னா வேல்முருகன் கிட்ட இருந்து தான் தொடங்குது. அவர் தான் ஆரம்ப காலங்களில் பாமக மேடைகளில் கொண்டு போய் பேச வைக்கிறாரு. ஆரம்ப காலங்களில் அவருக்கு பல மேடைகளில் போட்டு கொடுத்தது அண்ணன் வேல்முருகன் தான். 2016 சட்டமன்ற தேர்தல் சீமான் தனித்து நிற்கும் போது, கடலூர் நிற்கும் போதும் அவர்களுக்கான அத்தனை தேர்தல் வேலைகளை செய்தது தமிழக வாழ்வுரிமை கட்சி தான். எங்க மறுத்து ஒரு பேட்டி கொடுக்க சொல்லுங்க சீமான, நான் தோல் உரிச்சு காட்டுறேன். நீங்க வந்து யார்கிட்ட இருந்து யார் நகலைகிறீங்க? எங்களுடைய அரசியல் எங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டு போன அரசியல் தான் சீமா நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து சும்மா வந்து இவர் புலிக்கொடி எடுத்துக்கிட்டாரு, அதை எடுத்து நான் தான் உங்களுக்கு முதல்ல சுய அறிவு இருக்கா? நீங்களா உங்களை கற்பனையில் உருவாக்குனீங்களா? தமிழ்நாட்டு கொடின்னு ஒன்று உருவாக்குனீங்க. தமிழ்நாட்டு கொடி எங்கிருந்து வந்துச்சு தெரியுமா? நாம் தமிழர் இயக்கம் என்று ஆதித்தனார் நடத்திய இயக்கத்துடைய கொடியும் நீங்க உருவாக்கியிருக்க தமிழ்நாட்டு கொடியும் ஒன்று தான். அதோடைய யாராவது அந்த நாம் தமிழர் இயக்க கொடியை பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க, ரெண்டு ஒன்று தான். நீங்க சும்மா ஏதோ நீங்க புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி பேசக்கூடாது. இங்க எல்லாமே ஏற்கனவே இருந்த ஒன்றை தான் நீங்களும் பயன்படுத்துறீங்க, நாங்களும் பயன்படுத்துறோம். இதுல உங்களுக்கு பெரிய நீங்க என்ன பெரிய அறிவியல் ஞானி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்களே ஒரு காப்பிரைட்ஸ் கட்சி தான் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வரைக்கும் வாட்ஸ்அப் செய்திகளை மட்டும்தான் மேடையில் பேசிக்கிட்டு இருக்காரு. அவருக்கே சுய அறிவு கிடையாது.